வெற்றி துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசியை தான் காட்டுறாங்க. துளசி மேலே அதிகாரி இந்த மாதிரிக்கு பழி போடுறாங்க. உங்கள் மருமக உங்கள் மேலேயே இந்த மாதிரிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஈஸ்வரமூர்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே துளசி சொல்கிறாங்க, இல்லை அவங்க சொல்கிறது எல்லாமே பொய், நான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லைன்னு அவங்களே எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அதிகாரி சொல்லியிருந்தாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்காக அப்படி மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தியை அவங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வெற்றியோட அம்மா பயங்கரமாக கோவத்தோட துளசியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு நாங்கள் என்னடி பாவம் பண்ணணும், இந்த குடும்பத்துக்கு மருமகளாக சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்படி என் புருஷனை போய் உள்ள தள்ளிட்டியே. இப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? அவர் எவ்வளோ நல்லவர், அவர் கை நீட்டி கூட யாருக்கிட்டே 10 ரூபா கூட வாங்கினது கிடையாது. அப்பேற்பட்டவர்கிட்ட நீ இந்த மாதிரிக்கு வரதட்சணை கொடுமைன்னு சொல்லியிருக்கிறியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ துளசி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெற்றி துளசிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, துளசி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது உடனே துளசி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, யாரோ என்ன இந்த மாதிரிக்கு சிக்க வைக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த அம்மாவையும் பொண்ணையும் கண்டுபிடிச்சாதான் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வெற்றி பார்த்தோம்னா துளசி அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல வச்சு அவங்களை சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா இதெல்லாம் பார்த்துட்டு மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாட்சி வெற்றியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இந்த துளசி லேஸ்பட்டவ கிடையாது, பாருங்களேன் பார்க்கறதுக்கு பூனை போல இருந்துக்கிட்டு என்ன மாதிரிக்கு காரியத்தை பண்ணி வச்சிருக்கிறான்னு, அவளுக்கு எல்லாத்தையும் இந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கணும்ல, அது மட்டும் இல்லாமல் வெற்றியை அடுத்த பொறுப்பில் கொண்டுட்டு வரணும்ல மாமாவுக்கு அடுத்துதா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் அவள் பண்ணியிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெற்றியோட அம்மாவுக்கு இன்னும் துளசி மேல பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் துளசி இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மாமாவோட கௌரவத்தை எல்லாத்தையும் காதில் பறக்க வச்சுட்டால. இப்போ இந்த விஷயம் பிரஸ்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், கண்டிப்பாக தெரிய தான் போகுது. இப்போ என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல, இதுக்கு மேலே மாமா எப்படி வெளியே தலை கட்டுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி எந்த அளவுக்கு ஏற்றி விடணுமோ அந்த அளவுக்கு வெற்றியோட அம்மாட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தியோட அம்மாவும் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுட்டுதாங்க, என் பையனை இந்த நிலைமைக்கு அவள் கொண்டு வந்துட்டாளா, இவள் நல்லாவே இருக்க மாட்டேன், இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா லட்சுமியை தான் காட்டுறாங்க. லட்சுமி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதாவது நமக்குன்னு சொல்லிக்கிட்டு சொந்தமாக ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாட்டு இருந்தோம், அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுருந்தோமே, ஆனால் கடைசியில் இந்த நடக்காமல் போயிடுச்சுது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ ரேவதியும் அவங்க கவிதாவும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை நீங்க அழாதீங்க அப்படிங்கும் போது அப்போ லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு ஆசையா இருந்தேன், ஆனா கடைசியில் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரகு பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாங்க. எனக்குன்னு சொல்லி நீங்கள் என்ன தந்திருக்கிறீங்க, ஆனால் இப்போ மொத்தத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரகு அவங்க லட்சுமியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சிவராமன் அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது, என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறீங்க, வந்த பணத்தையும் அவனுக்காக கொடுத்துட்டீங்க, இருந்த ஒரு இடத்தையும் அவனுக்காக கொடுத்துட்டீங்க, நான் என்ன தெருவோட போகிறதுக்கா என்ன, நானும் உங்கள் பையன் தானே, என்னை கொஞ்சமாவது நீங்கள் யோசனை பண்ணிருந்தீங்களா இந்த விஷயம் நடக்கும்போது, இல்லைனா என்கிட்ட தான் ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ முருகன் தடுக்கிறாங்க. அதாவது சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகன் தடுக்க போது அப்ப ரகு கோபத்தோட முருகனை போட்டு அடிக்கிறதுக்காக போகவும் உடனே லட்சுமி தடுக்கிறாங்க. எங்க பாரு ரகு, நீ என்ன இருந்தாலும் சரிதான், முருகன் அப்படி அடிக்கிறது கை வாங்கினதை நான் கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா எப்போ பார்த்தாலும் நீங்க என்னையே பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க நடக்கிறது எதுவும் உங்களுக்கு கண்ணில் தெரியல, தப்பு பண்ணிட்டு வந்தவன் ரகு, ஆனா அவனை இந்த மாதிரிக்கு காப்பாத்துறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டீங்களே, இப்போ நான் என்ன பண்றதுக்கு, என்ன நடுத்தருவில் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், எங்க பாரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சிவராமன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே நடக்கிறதெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருந்த, இதே நிலைமை உனக்கு வந்தாலும் நானும் அந்த நிலைமையில அதை தான் பண்ணியிருப்பேன், நீ எதுக்காக இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, கேசவன் உனக்கு யார், உன்னுடைய தம்பி தானே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நீ பேசலாமா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கப்பா நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவன் இப்படிலாம் பண்ணானா அவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 கொடுக்கறதுக்கு இல்லாமல் நீங்களே இப்படி பணத்தை தூக்கி கொடுத்துட்டீங்களே, அப்போ இப்போ எனக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு இங்கே நடக்கிற பிரச்சனையே இப்போ கூடுதலாக இருந்துட்டு இருக்குது, இதுக்கு மேலே நீயும் இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு லட்சுமி சொல்லி
சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, எப்போவுமே நான் பேசினாக்கி நீங்கள் என்ன தான் இப்படி பேசிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ முருகன் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. தயவு செய்து வந்து பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருடா, நீ யாருடா அந்த வீட்டுக்கு, ஒழுங்கு மாதிரியா இந்த வீட்டை விட்டு போட அப்படின்னு சொல்லவும், உடனே ரேவதி வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு கோவம் வந்துடுது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம வீட்டை விட போகலாம் அப்படின்னு முருகன் கிட்ட சொல்லவும், உடனே வந்து முருகனும் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி வந்து அவங்க முருகனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பேக்கில் வச்சு கொண்டுட்டு வரவும், இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லட்சுமி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ லட்சுமி வந்து சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் போகாதீங்க 2 பேரும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லவும், அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லத்த நான் அந்த வீட்டில் இருந்ததுக்கு பொறுமையோடு இருந்ததுக்கு காரணம் நீங்களும் மாமாவும் தான். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கே இந்த வீட்டில் மரியாதை இல்லை மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த வீட்டில் இருக்க சரியில்லை, என்ன இருந்தாலும் சரிதான், என் கண் முன்னாடியே என் புருஷனை அடிக்க வருது என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம். எப்பவுமே வந்து இவரை வந்து அதாவது முருகனை மதிச்சதே கிடையாது, ஆனால் இன்னைக்கு கை நீட்டி அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. இதுக்கு மேலேயே நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது, நாங்கள் வீட்டை விட கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் வந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களை பார்க்கறதுக்காக அப்பப்போ நாங்கள் வரதான் செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்போ முருகன் வந்து லட்சுமியை சிவராமனை பார்த்துட்டு அழும்போது, இப்போ சிவராமன் சொல்கிறாங்க, ஆமாம் லட்சுமி, முருகன் இங்கே இருக்கிறதோட ரேவதி கூட இருந்தாலே அவன் சந்தோஷமா இருப்பான், அவன் வீட்டை போகட்டும், இங்கே இருந்தாக்கி அவனுக்கு எந்த விதத்துலையும் அவனுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே லட்சுமி வந்து முருகனையும் ரேவதியும் பார்த்துட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ முருகன் வந்து சிவராமன் லட்சுமி காலில் விழுந்து அவங்க வந்து விழுந்து கும்பிடுறாங்க, நாங்கள் இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லவும், லட்சுமி இதை பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு இங்கே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா தீபாவுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தீபா அதிர்ச்சியோட ஓடி வராங்க. அப்போ தீபா வந்து சொல்கிறாங்க, இந்த துளசியால் எங்கள் அப்பாவை இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே லட்சுமி சிவராமன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தீபா என்ன சொல்கிற அப்படிங்கவும், அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன உங்ககிட்ட ஒரு 10 ரூபா கூட வரதட்சணை கேட்டாரா என்ன, ஆனால் துளசி எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணனான்னு சொல்லிட்டு தீபா வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.